தமிழகத்தில் 2026இல் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் பணிகளுக்காக ஏற்கனவே திமுகவில் 7 மண்டல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் 8வது மண்டல பொறுப்பாளராக தற்போது தமிழக வேளாண்மை துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சட்டமன்ற தேர்தலையொட்டி நியமிக்கப்பட்டுள்ள மண்டல பொறுப்பாளர்கள் கட்சி கூட்டங்களை நடத்தி வரும் நிலையில் தற்போது திமுகவின் 3 மாவட்டங்களுக்கு புதிய பொறுப்பாளராக தமிழக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் ஆளும் கட்சியான திமுக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற முனைப்பில் தேர்தல் களப்பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1 வருடத்திற்கு குறைவாகவே உள்ள நிலையில் தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் தீவிரமாக தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுகவில் மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர். தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களை 7 மண்டலங்களாக பிரித்து அங்கு பொறுப்பாளர்களை நியமித்து திமுக தலைவர் தமிழகத்தின் முதல்வர் மு.க. ஸ்டாலின் வாய்மொழி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்துள்ளார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். அந்த இலக்கை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் மண்டல பொறுப்பாளர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தேர்தல் களப்பணி உத்தரவாகும். திமுகவில் தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்க கட்சி அளவில் பல்வேறு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அந்த மண்டலங்களுக்கு பொறுப்பாளர்களையும் நியமித்துள்ளார் திமுக தலைவர் முதல்வர் மு.க. ஸ்டாலின். அமைச்சர் கே.என். நேரு, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, அர சக்கரபாணி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, திமுக துணை பொதுச் செயலாளர்கள் ஆர். ராசா மற்றும் கனிமொழி ஆகியோர் 7 மண்டல பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளனர். அமைச்சர் கே.என். நேருவுக்கு திருச்சி உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களும், அமைச்சர் ஏவா வேலுவுக்கு சேலம், தருமபுரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களும், அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தேனி உள்ளிட்ட மாவட்டங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. பண மோசடி வழக்கில் சிக்கி தண்டனை பெற்று அமைச்சர் பதவியை இழந்துள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு கோவை, நீலகிரி, ஈரோடு, கரூர், நாமக்கல் மாவட்டங்கள் ஒதுக்கப்பட்டு உள்ளதாகவும், அமைச்சர் அர சக்கரபாணிக்கு கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், திருப்பூர் ஆகிய மாவட்டங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. திமுக துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர். ராசாவுக்கு சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களும், திமுக துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் கவிஞர் கனிமொழிக்கு தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் என 7 மண்டலங்களாக பிரித்து மண்டல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மண்டல பொறுப்பாளர்கள் கட்சி ரீதியான மாவட்டங்களில் அறிமுக கூட்டங்களை நடத்தி நிர்வாகிகள் மத்தியில் பேசி ஊக்கப்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் 8வது மண்டல பொறுப்பாளராக எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு 3 மாவட்டங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. கடலூர் கிழக்கு, விழுப்புரம், காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டங்களுக்கு இவர் பொறுப்பாளராக செயல்படுவார் என அண்ணா அறிவாலயம் தெரிவித்துள்ளது. தருமபுரி கிழக்கு, திருப்பூர் வடக்கு, விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் சமீபத்தில் நியமிக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த 3 மாவட்டங்களுக்கு பொறுப்பாளராக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மண்டல பொறுப்பாளர்கள் பட்டியலில் வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக தலைமை கழகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 1967 முதல் 2021 வரையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக 6 முறை வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தாலும் இதில் ஒரு முறை கூட 200 இடங்களில் திமுக வெற்றி பெற்றது இல்லை என்ற நிலையில் 2026இல் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திமுக எப்படி 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற முடியும் என்ற கேள்வியை அக்கட்சியில் உள்ள நிர்வாகிகளும், தொண்டர்களும், மற்ற அரசியல் கட்சிகளும், பொதுமக்களும் கேள்வி எழுப்புகின்றனர். தமிழக அரசியல் தேர்தல் களத்தில் திமுக தலைமையில் 14 கட்சிகள் கொண்ட வலுவான மெகா கூட்டணி அமைத்து 2019ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வரும் நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களில் தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறது. திமுக தலைவரும் தமிழகத்தின் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணியின் இந்த தொடர் வெற்றிக்கு 2026இல் தமிழகத்தில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலிலும் தொடர்ந்தால்
தமிழக தேர்தல் வரலாற்றில் மிகப்பெரிய சாதனையை திமுக படைத்துவிடும் என்ற அச்சம் எதிர்க்கட்சிகளுக்கு எழுந்துள்ளது. இதனிடையே திமுகவின் தொடர் வெற்றிக்கு முற்றுப்புள்ளி வைத்து தமிழகத்தில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் நோக்கத்தில் அதிமுக பாஜக தலைமையில் வலுவான மெகா கூட்டணி அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசு, திமுக அமைச்சர்கள் முதல் அடிமட்ட தொண்டர் வரையில் ஊழலில் மூழ்கியுள்ளது. மக்களின் வரிப்பணத்தை சுரண்டி கொள்ளையடிப்பது, இயற்கை வளங்களை அழித்து சூறையாடி கொள்ளையடித்து வரும் குற்றவாளிகளின் கூடாரமாக செயல்பட்டு வரும் அண்ணா அறிவாலய திமுக அரசை வீழ்த்தி நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் நோக்கத்தில் இந்தியாவை தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி செய்து வரும் தேசிய கட்சியான பாஜக தமிழகத்தில் எதிர்க்கட்சியாக உள்ள அதிமுக கூட்டணியில் பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இந்திய ஜனநாயக கட்சி, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி, புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம் கட்சி, புரட்சி பாரதம் கட்சி, இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற அரசியல் கட்சிகளையும் ஓர் அணியில் திரட்டி வலுவான கூட்டணி அமைத்து இருமுனை போட்டியாக தேர்தலை சந்தித்து தமிழகத்தில் வெற்றி பெற்று 8வது முறையாக அதிமுகவின் தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான தேர்தல் களப்பணிகளில் ஈடுபட்டு வருகிறது அதிமுக. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலோடு திமுகவின் ஆட்சியை தமிழகத்தில் இருந்து வாக்காளர்களால் நிரந்தரமாக தூக்கி எறியப்படும் என்கின்றனர் தமிழக அரசியல் நோக்கர்கள். இந்நிலையில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக போன்ற 4 கட்சிகளும் எதிரிகள்தான். இந்த கட்சிகளுடன் கூட்டணியில் இடம்பெற மாட்டோம். இந்த முறையும் வழக்கம் போல் தனித்தே போட்டியிடுவோம். வரும் சட்டசபை தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவோம். தேர்தல்களில் தோல்வியை தழுவினாலும் மற்ற அரசியல் கட்சிகள் போல கூட்டணியில் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டமாக கூறியுள்ளார். 5வது முறையாக களத்தில் தனித்தே நிற்போம் என்றும் இம்முறையும் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டு ஆண்களுக்கு 117 தொகுதிகளும் பெண்களுக்கு 117 தொகுதிகளும் ஒதுக்கப்பட உள்ளதாகவும் இதில் 135 இடங்களில் இளைஞர்கள் போட்டியிடுவார்கள் என்று சீமான் தெரிவித்துள்ளார். இதனிடையே தமிழகத்தில் புதிய வரவான நடிகர் விஜயால் தொடங்கப்பட்டுள்ள தமிழக வெற்றி கழகம் முதலாக தமிழக சட்டமன்ற தேர்தலை அடுத்த ஆண்டு 2026 சந்திக்க உள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் தலைமையில்தான் கூட்டணி அமைக்கப்படும். நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று கூறி வருவதால் விஜயுடன் கூட்டணி அமைக்க அரசியல் கட்சிகள் போதிய அளவில் ஆர்வம் காட்டாத நிலையில் தமிழகத்தை மாறி மாறி ஆட்சி செய்து வரும் இரு திராவிட கட்சியும் கொடுக்காத வாக்குறுதியான குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சி அமைத்தால் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு கொடுப்போம் என்று கவர்ச்சிகரமான வாக்குறுதியை முதலில் கொடுத்துள்ளது. இதன் காரணமாக விஜயின் கட்சியில் தமிழகத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தொடங்கும் புதிய அரசியல் கட்சி ஒருவேளை பாமக 2ஆக உடைந்தால் அன்புமணி தலைமையிலான பாமக அல்லது பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாமக போன்ற ஒரு சில கட்சிகள் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி, தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான கூட்டணி வழக்கம்போல் தனித்தே அனைத்து தேர்தல்களையும் எதிர்கொண்டு வரும் நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 4 முனை போட்டியாக இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தல் வெற்றி வாய்ப்பு அதிகமாக பாஜக அதிமுக கூட்டணிக்கே இருப்பதாக தமிழக மக்கள் மத்தியிலும் அரசியல் களத்திலும் பேசு பொருளாகி உள்ளது. ஆளும் கட்சியாக உள்ள திமுக எதிர்கட்சியாக கூட வெற்றி பெற வாய்ப்பு இல்லாத நிலை ஏற்படும் என்றும் குறிப்பாக 2011ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த தேமுதிக 29 இடங்களில் வெற்றி பெற்று முதலாக எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்தது போல் தற்போது அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேசிய கட்சியான பாஜக தமிழக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி வரிசையில் அமரும் வகையில் அதிக இடங்களில் வெற்றி பெறும் என்றும் தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இல்லையெனில் பாஜகவுக்கு அடுத்தபடியாக இளைஞர்களின் செல்வாக்கு பெற்றுள்ள தமிழக வெற்றி கழகம் அதிக இடங்களில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சியாக வரக்கூடிய வாய்ப்பு உள்ளதாகவும் தமிழக அரசியல் நோக்கர்களின் கருத்தாக உள்ளது. அதே நேரத்தில் 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக வெறும் 23 இடங்களில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சியாக கூட அமர முடியாமல் போன பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டது போன்ற ஒரு முடிவை மீண்டும்
தமிழக வாக்காளர்கள் கொடுப்பார்களா என்ற எதிர்பார்ப்பும் தமிழக அரசியல் களத்தில் பேசு பொருளாகி உள்ளது. எது எப்படியோ 2026 திமுகவால் மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதும், இனிவரும் காலங்களிலும் தமிழகத்தில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவால் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியாத நிலை ஏற்படும் என்ற அரசியல் சூழ்நிலையே தமிழகத்தில் நிலவி வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக மாநில கட்சியான அண்ணா அறிவாலய திமுகவின் ஆட்சி சாம்ராஜ்யம் 2026 சட்டமன்ற தேர்தலோடு முடிவுக்கு வந்து தேசிய கட்சியின் ஆட்சி படிப்படியாக மலர்ந்து காலப்போக்கில் மத்தியிலும் மாநிலத்திலும் தேசிய கட்சியின் ஆட்சி என்ற நிலையும், மத்தியிலும் கூட்டாட்சி மாநிலத்திலும் கூட்டாட்சி என்ற நிலை ஏற்பட வாய்ப்புள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். குறிப்பிடத்தக்கதாகும். நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.